ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ட்ராகன் பால் கிளாசிக்கில் சீசன் 1 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து எனக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவனா இவன் அவங்களுக்கு தான் நீங்கள் கிங்காங் மூவி காட்டுறீங்க. நம்ம உடனடியா இதை தடுத்தாகணும். அவன் மாறலன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த இடமும் சின்ன படமாயிடும். ஆகட்டும், உங்களுக்கு தானே கவலை, அவங்க தானே. நீங்க தப்பிச்சு வெளியே போயிட்டா போதும். வாங்கடா, வெளியே வாங்கடா. இந்த கனவு வேறையா? என்னது சொல்லுங்க. இது ஐயா விரட்டினாரு பாக்கல. இவங்களை மட்டும் கரெக்டா அட்டாக் பண்ணல, நம்ம ஆளுங்களை ஒண்ணுமே பண்ணல. ஓகே வாங்க போலாம், நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. சாரி, இங்க தூக்கி விட வேற யார் இருக்கான்? இந்த தூக்கி விட்டது போதுமா? ஓடு 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 ஓடு. படம் தாண்டா, இன்னைக்கு ஃப்ளைட்டை சுற்றி தெரிவி போறாண்டா. கடைசி நிமிஷத்தோட ஸ்டார்ட் ஆகும். வண்டி மேல விழுந்து ஏதாவது சொல்லலாம். ஈ மாதிரி தான் நான் இருக்கிற சைஸ்க்கு ஒரே தப்பிச்சிட்டாங்களோ. இவங்க தான் மாறினாங்க. இப்போ நீயா பெருசா ஆகலாம், அது மாதிரி வாங்கி தூக்கிட்டு போனாங்க. தெரியத்த வரவை மிஸ்ஸிங்லியா கெட்டதுலையும் ஒரு நல்லது. கரெக்டா முன்னாடி தான் பறப்பீங்களா? யாரா நீங்க? கண்ண முடியல. ஆப்பு தேடி போய் உட்காடுறானுங்க. ஒன்னும் சொல்றது இல்ல, முடிஞ்சிச்சு. என்ன அதுகிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவா? இது பொங்கிடும் பழகுது உன்னால. நான் ஒரு பொண்ணை தொட்டேங்கிறத நம்பவே முடியல. இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்.
எப்படி ஏண்டா அவன் மனுஷ உருவத்தில் இருக்கும்போதே புல்லட் தாக்கல, இது என்னடா தாக்க போகுது? வாழ்வே போட போறான்னு இன்னும் கோபம் மாறாங்க. அதான் எதுவும் ஆகலையேடா, போயேன்டா. ஒரு கோட்டையை காப்பாற்ற ட்ரை பண்றாரா? பார்க்கோட்டெல்லாம் சரி பண்ணுவாங்க. மிஸ்ஸேலா பாடுறா. நீ மாட்ன டார்கெட்டை லாக் பண்ணியாச்சு. ஃபயர் பண்றேன். போய் கிச்சடி கம்முட்டிட்டு வரேன். இல்லையே சாயங்காலம் இவ்வளோ பவராக வச்சுருந்தாங்க. கோகுக்கு ஏதோ ஆயிடுமே. பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன். வந்து மயக்கத்தில் இருக்கும். டம்மி மிஸ்ஸிலாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பவர் ஆகுதா? நான் எப்பவும் சொல்றதுதான், விடாமுயற்சி விஸ்வரூபமாகும். அந்த குழந்தைக்கு இந்த தண்டனை தேவைதான். எப்போ எவ்வளவு பெருசா இருக்கான், நாத்த அடிக்குது. அதுவா முக்கியம்? என் கோட்டையவை சின்ன பின்னமாக்கிட்டான். எல்லாம் என் நேரம். அந்த கோட்டையை கட்டுறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. இப்ப அது அழிச்சிருச்சு. நான் உன்னை வெறுக்கிறேன். என்ன திமிரு உனக்கு? போச்சு எல்லாம் போச்சு. தம்பி. அவ்வளோதான்டா. உங்களுக்கு தைரியம் வருது. செத்திங்கடா. போச்சு. அவன் தான் சொல்றேன், உங்களுக்கு எங்கடா போகுது அறிவு? நல்ல வேலைய தலைக்கு எதுவும் ஆகல. ஆயிடுச்சு. நம்ம தப்பிச்சோம். கோகு அவன் ஆட்டத்தை முடிச்ச மாதிரி தெரியலையே. என்ன இல்லையா? நிலவு அஸ்தமனமாகி சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம ஒளிஞ்சிருக்கிறதா நமக்கு நல்லது. சரி. மாட்டியிருக்கா. இப்படியா நான் போன விட்டுட்டு போறீங்களே? புல்மா, உனக்கு என்ன ஆச்சு? அச்சச்சோ. நான் எப்படியாவது தூக்கிடுறேன். ஏதோ உருவ மாதிரி ஏதோ பண்றா. வெளியே தெரியலையா? இது நான் தான். என்ன பண்ண? எருமாடி வந்தா அந்த ஊர்ல பெரிய ஒரு வைத்தால் அந்த எடுக்கலாம்ல. பண்ணவே பண்றான். எப்படியாவது காப்பாத்தியாகணும். ஆமா, சரி.
சொன்ன புவார்? இப்ப பாரு, இவரோட wolfang fist. இதோ பாடுறா. ஸ்ட்ராங்கா இருக்கு வால் கூட. தொட்டாதான் இன்னும் ஆக்ரோஷம் ஆகிறான். வாலை டச் பண்ணாதான். இது அவங்க பார்க்கலாம். சீக்கிரம் போர், இதான் நமக்கான வாய்ப்பு. ஒரு ஏன் பெரிய திடீர்னு கத்திரிக்கோளை வாழை அறுத்துரு. வாழ அவ்வளோ வீக்கா? இல்ல அந்த கத்தியை வச்சு அது பாருங்க. இது எப்படி? இப்போ வால் போயிடுமா? இப்போ கட் பண்ண மாற மாட்டானோ அந்த மாதிரி. இல்லை இப்போ மனுஷூரத்தில் வந்து அந்த வால் போயிடுமா? போயிட்டு போயிடுச்சு. பையன் பழையபடி மாறிட்டான்ப்பா. அதாவது கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். இன்னும் அந்த பவர் இருக்காதா? தூங்குது பேர் பண்றதுலாம் பண்ணிட்டு. அந்த சின்ன பையனா இத்தனைக்கும் காரணம் வாய்ப்பு கிடைச்சப்பவே ஏன் நீங்க அவனை கொல்லாம விட்டீங்க? நீங்க தான் அவனை உங்க சித்திரவதை தாத்தாவும் பண்ண தடுக்க நினைச்சீங்க முயற்சி சார். பண்ணுங்க தெரியல. இருந்தாலும் இது உங்க தப்புதான். நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். என் கோட்டை பாழாயிடுச்சு. கட்டாய போயிட்டாங்க தங்கட. இது இன்னும் முடியல. இந்த நீயும் வச்சுக்கோ. 2 பேரும் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. பழி வாங்குறத விட்டுட்டு தோத்து போனதை நினைச்சு அழறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு என்னுடைய கொள்ளு தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. நல்ல தாத்தா. அதனால பழி வாங்க ஆரம்பிப்போம். அவங்க கதறி கதறி அழட்டும். அப்பா எவ்வளவு குடும்பமே பெரிய இப்படி மனுஷன். வேணாம். ஆமா, அவர் சொன்னது நல்ல விஷயம்தான். சரி வாங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். சரி, இதோ வந்துட்டோம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுடா. டேய் ஆட்டங்க. Peel off. நீங்க எங்க போறீங்க சார்? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? அவங்கள போய் ஒரு வழி ஆக்குங்க. என் கொள்ளு தாத்தா பீல் ஆஃப் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? அவங்க ஏன்டா ஞாபகம் வச்சு உங்க கொல் தாத்தா சொன்னது? இன்னும் ஏன் இது ரெண்டு இது பண்ணுறது தெரியல. தம்பி இருந்து என்ன ஆச்சுன்னு கேட்க போறான். திரும்ப அம்பியா எழுதாரு. இந்த மாஸ்டர் வந்துச்சா? அறிங்கப்பா. கொஞ்ச நேரத்துல இந்த கோகு நமக்கு எப்படியெல்லாம் ஆட்டம் காட்டிட்டான்ல. ஆமா, இவன் மட்டும் மான்ஸ்டரா மாறலன்னா நம்ம பீலா ஃபுடிய சரியில்லையா அடிஞ்சு கிடந்திருக்க வேண்டியதான். இவனோட தாத்தா எவனாலதான் இறந்தாருன்னு இவகிட்ட நம்ம சொல்ல வேணாம். பாவம், இவன் ரொம்ப கஷ்டப்படுவான். முழு நிலவப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒன்னும் கதை விடல போல்மா. என் தாத்தா அந்த மான்ஸ்டரால தான் இறந்து போனாரு தெரியுமா? ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்? என்னால இப்ப கூட நம்ப முடியல. எனக்கு புரியலப்பா, இந்த கோகு என்ன ஏலியனா? பார்க்க நார்மலா தான் தெரியறான். அவனுடைய வாலை அறுத்ததுனாலதான் அவன் இப்போ நார்மலா ஆன மாதிரி எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் அந்த power தோணுது. இருக்குமா, என்னோட சில இருக்காதா? friends இப்படிதான் வினோதமா நடந்துப்பாங்க. அவங்க யாரு என்னன்னு நான் சொல்ல விரும்பல. போச்சுப்பா, பையன் எந்திரிச்சிட்டான். நல்ல உறக்கம். குட் மார்னிங் தம்பி. ஹாய். நல்லா பொழுது எப்படி முழுக்கணும். பச்சை குழந்தை மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிற? ஆமா. My clothes are gone. You don't remember anything, do you, Goku? அவன் தான் இப்படி இருக்கான்ல, உன் ட்ரெஸ் அவன் கிட்ட கொடுக்கலாம்ல உலாங். நான் கஷ்டப்பட்டு அந்த டிராகன் கிட்ட இருந்து இந்த அண்டர்வேரை வாங்கியிருக்கேன். அதனால நான் யாருக்கும் இதை அது கொடுக்க எவ்வளவு காஸ்ட்லி மாட்டேன். செட்டி தெரியுமா? உலாங். சரி சரி, நான் என்னோட பேண்ட் அவனுக்கு கொடுக்கறேன்.
பாருப்பா, கண்ணாடியில என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்காம்பா. நல்லா இருக்குடா. ஆனா ஹைட்ல நீ என்னை விட ரொம்ப கம்மி போல இருக்கு. தம்பி கிண்டல் பண்ணா உன்னை சுண்டல் ஆக்கிடுவேன். ஆ, ஆ, ஆ. என்ன இப்படி சொன்னதுக்கே பயந்துட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னால நிக்கவே முடியல. எனர்ஜி இல்லை. ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. வால் இல்லாம எப்படி நிக்கிறதுன்னு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் ஏன் அப்படி பண்ணணும்? வால் போயிடுச்சுடா. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னோட வால் எங்க காணோம்? அது எங்க போச்சு? என்னால நம்பவே முடியல. நிஜமாவே அதை காணோம். நேத்து ராத்திரி கூட இருந்துச்சு, திடீர்னு இப்படி மாயமாச்சு. யாராவது திருடிட்டாங்களா? என் வால் திரும்ப வளர வரைக்கும் காத்திருக்கேன். ஏப்பா நீ இருக்கியே சரியான ஆள் தான் பாக்கோக்கு. அது சரி, என்னோட பவர் போலங்க. அது அங்க இருக்கு. நீ அழிச்சியே அந்த கோட்டையில. என்ன அழிஞ்சிருச்சா? வாலதான் போச்சு, பூலாச்சும் இருக்கான்னு பாப்போம். வாலு கோலு பேலன்ஸே இல்லை அவனுக்கு. இப்ப என்னப்பா பண்றது? ஒரு வருஷத்துக்கு நமக்கு டிராகன் பால்ஸும் கிடைக்காது. அதனால அவங்க வழிய பாத்துக்கிட்டு நாம போயிடலாமா? ஆமா, இப்ப அதை தவிர வேற அதான்ப்பா பண்றாங்க. ஏய் புவார் எழுந்துரு, நேரமாச்சு, கிளம்பலாம். வேற வழியே இல்ல. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க இன்னும் ஒரு வருஷம் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணணும் போல இருக்கு. அழகான பொண்ணுங்களை பார்த்தா நான் நடுங்கறத நிறுத்துறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும்னு டேய் நினைக்கிறேன். அதாவது மாறிச்சுலடா. கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்க போல இருக்கு. ஹே ஓலாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் மூஞ்சி நீ அப்படி வச்சிருக்க ஓலாம்? அது சிங்களோட வைத்திருச்சு. பார்க்கவே முடியல. யாச்சா. இதுக்கு ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சு போல இருக்குது. ஆனா கன்றாவியா இருக்கு. அச்சச்சோ, உனக்கு ஓடு, 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 ஓடு. இரு நான் பாக்குறேன். இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல விடு. இதோ பாருடா. நீ என்னோட உயிரையே துடிக்கிறாரு. எல்லாம் என் நேரம். உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க guys. ஆனா நானும் யாச்சாவும் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். இது பேரா கதவுடா. எல்லாரும் சிட்டிக்கு போகலாமா? நல்ல ஐடியால. அதெல்லாம் ஓகே தான். ஆனா நான் மாஸ்டர் ரோஷி கிட்ட போய் பயிற்சி எடுக்கலாம்னு இருக்கேன். நீ தாத்தா மாதிரி பலசாலியாக போறேன். ஆனா கோகு, இப்பவே நீ பலசாலியான பையன்தான். ஆமா, ஆனா அந்த கோட்டையை நான் அட்டாக் பண்ணும்போது ஷேக்காக கூட இல்ல. ஆனா வேற யாரோ வந்து அதை சின்ன பின்னமாக்கி இருக்காங்க. அதனால கண்டிப்பா நான் பயிற்சி எடுக்கணும். என்ன பேசிட்டு இருக்க கோகு? அதை அழிச்சதே நீதான். அவ்வளோப்பா. நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் கோகு. சரி, நீ எங்க போற உலா? கேக்குற கேள்விய பாரு. எனக்கு என்ன போறதுக்கு இடமா இருக்கு? என்ன பேசுற? யார் கூட நீ இருப்பா? என்ன கூட வரலாம்ல? தலையில இருக்க அண்டர் வேற மட்டும் கழட்டிடு. அந்த டிராகன் எனக்கு இதை கொடுத்துருச்சுன்னு உனக்கு பொறாம. சரி சரி, வந்து தொலைக்கிறேன். நான் அவங்க உங்களுக்கு செட் தேவைப்படுறேன். Hey guys, ஒரு வருஷம் கழிச்சு டிராகன் பால்ஸ்க்காக நம்ம இப்போ ஓடி இவன் தான் போடுவோம். தாத்தாட்ட போறான். இதுக்கப்புறம் டிராகன் பால்ஸ் எங்களுக்கு தேவையில்லை கோகு. கன்றாவி காட்சிடா இது. Hey, உன்னோட பையன்ல வேற ஆசையே இல்லையாடா உங்களுக்கு? எப்படி என் தாத்தாவோட டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறது போலுமா? எப்படின்னு நான் சொல்றேன் கோகு. நம்ம ஒன்னா இருந்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ரேடார நான் உனக்கே கொடுக்கறேன் கோகு. இது உனக்கான பரிசு. இது போதுமே, தேங்க் யூ. உனக்கு அந்த நம்பர் 4 மட்டும் வேணும் இப்போ. அப்படி வச்சிருந்தா திரும்ப திரும்ப பிரச்சனை வரும்ல தேடுறவங்க. சரி, நம்ம புறப்படலாம். நாம பிரிகிற நேரம் வந்துடுச்சு கோகு. மாஸ்டர் ரோஷி மாதிரியே நீயும் பலசாலியா ஆகணும், சரியா? ஐடியா போச்சு. நான் உன்னை என்னைக்கும் லைட் வச்சுனாடா இவ்வளோ நேரம். நான் ஒரு கார்ல வந்தீங்க. Flying Nimbus. Hey, hey. Okay, Nimbus. மாஸ்டர் ரோஷியோட இடத்துக்கு உடனே போ. ஜாலியா இருடா குட்டி பையா. நீதான் மூலம். எல்லாரும் புடிச்சுக்கோங்க. எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கு. மியூசிக் மாதிரி Bye, அப்புறம் பார்க்கலாம். தனியாயிட்டாரு இந்த பையன் மறுபடியும். அதான் நல்லா வேகமா போ.
சீக்கிரமே நம்ம கோகு மாஸ்டர் ரோஷி கூட சேர போறோம். அதுக்கப்புறம் கடல் கெடாம தான் சேர்ப்போம். ஆனா நம்ம இளம் கதாநாயகனுக்கு வேற என்ன சவாலெல்லாம் காத்திருக்கு? ஒரு புது நாள் உதயமாகுது, புதிய சாகசம் துவங்க போகுது. அடுத்த தடவை டிராகன் பால்ல பாருங்க. இந்த எபிசோட நல்லா இருந்துச்சுங்க. ஒரு கிங்காங் மூவிலேருந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக அப்படி முடிஞ்ச மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டைம் போகிறதே தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ கோகுவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வால் கட் பண்ணனால இப்போ பழையமே அந்த பவர் இருக்குமா, இல்லை போயிடுச்சா, இல்லை இந்த அமாவாசைக்கு அன்னைக்கு இப்படி மாறுற இது மட்டும் இப்போ அது போயிருக்குமா, உள்ளுக்குள்ளே இருக்க பவர் அப்படி தான் இருக்குமே, நிறைய குழப்பம் இருந்தது. அதே மாதிரி இப்போது என்ன சொல்கிறது, இந்த உருவத்துக்கு மாறுறப்போ அவன் தண்ணியில் இல்லை வேற ஒரு இது அப்படின்னா, இவன் தூய்மையானவன் இல்லை அப்படின்னா அந்த மேகத்திலே அவனால் ஏற முடியாது இல்லையா. அப்போ இவன் ஒரு தூய்மையான ஆள் தான்ன்றது அது காட்டுது. ஸோ இவனை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இந்த பவர் இருக்குது, இப்படி இருக்கான், இல்லை இவன் வந்து ஒரு மிருகம், ஒரு தப்பானவன், அப்படி எப்படி தப்பானவன் சொல்ல முடியாது, ஒரு ஆக்ரோஷமானவன் அப்படின்னா இந்த மேகத்தில் ஏறுறது வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ தூய்மையானவன்றதுனால தானே அது ஏற்றுக்குது. ஸோ அப்படி யோசிக்கிற மாதிரி இல்லை, அது குரங்குனா அது அதோட நேச்சர் இல்லையா, அந்த நேச்சரில் அது இருக்குது. ஒரு மனுஷனாக வரும்போது இவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால அப்படி இருந்துக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் தாத்தாட தான் போகிறான் ட்ரைனிங்குன்ட்டு, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி தான் தனித்தனியாக போயிட்டா என்ன இருக்குது. இப்போ இந்த டிராகன் பாலும் போயிடுச்சு, இப்போ ஒரு வருஷம்னா தனித்தனியாக போயிடுவாங்க, அதேமாதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ கதை மூவ் ஆகும்னு இருந்துச்சு. ஆனால் இவன் அந்த தாத்தா விடுற மாதிரி இல்லை. அந்த 4வது டிராகன் பால் தான் இவனுக்கு தாத்தாவாக இருக்குது. ஸோ இப்போ அதை தேடி போகிறான், இப்போ அதை எடுத்து வச்சுக்கிறான் அப்படின்னா இவன் சும்மா இருக்க போகிறதில்ல. இந்த ஏலியனு ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப தேடுறதுக்கு அப்படி வாய்ப்பு இருக்கும்போது திரும்ப இந்த பிரச்சனை வரும், அகைன்னு இப்போ தொடங்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதான் கோகு தன்னை டெவலப் பண்ணுறது தான் அடுத்தது வரப்போகுது. ஆனால் இந்த புல்மா இந்த டீமில் மிஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒன்றாவே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு இது பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் சைல்டுஹுட் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. நம்ம சைல்டுஹுட்டில் எவ்வளோ அழகாக இருந்திருக்குல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்ததே இல்லையே, எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு தான் தோணிக்கிட்டே இருந்தது. இல்லைங்க, இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு எப்போ நம்ம பிறக்காததுக்கு முன்னாடியே வந்த கதை அது இப்போ பார்க்கறதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போயும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த டைமில் அவர் எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த டைமுக்கு எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ அனிமீஸ்லாம் இப்போ வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாலாம் பண்ணுறாங்க. ஆனால் இது லோ குவாலிட்டியில் அந்த டைமில் இருந்தாலுமே என்டர்டைன்மெண்ட்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு பழைய அனிமி பார்க்குறோம், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் இல்லை, அப்படி இல்லை, சுவாரஸ்யமாக போகுது அந்த மாதிரி. அது ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்கறதுல மெச்சூர்டான அனிமீஸோ மெச்சூர்டாக இருக்கும். அந்த என்ன சொல்கிறது அது இன்னசென்ட் கெட்டது வாரு இப்படி பார்க்குறோமா. பட் அதுக்கெல்லாம் மத்தியில் இந்த மாதிரி ஒரு சைல்டிஷாக ஒரு இன்னசென்ட்டாக அது என்ன சொல்கிறது ரொம்ப அந்த செல்ஃபிஷ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் குட்டாக ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த இது நம்ம பழைய டைமில் இப்படி தான் இருக்கும், அந்த ஃபீல் கொடுக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.